ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NIACLன்னு சொல்லக்கூடிய நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல இருந்து 500 அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 17/12/2024 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ பேங்க் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க, SSC எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல சிலபஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர். ஓகேவா? சோ இது மட்டும் நீங்க தரோவா படிச்சாலே இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, The New India Assurance Company Limited, a leading public sector general insurance company, invites application for recruitment of 500 assistants from open market. Okay, so இதுல என்ன சொல்லியிருக்காங்க, the candidates are requested to apply through online mode only between 17/12/2024 to 1/1/2025. ஓகேவா? ஸோ 17/12/2024 அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/1/2025. ஓகேவா? ஸோ ஜனவரி 1 வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து 17ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 17ஆம் தேதி 16ஆம் தேதி கிட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. 17ஆம் தேதியில இருந்து நீங்க NIACL வெப்சைட்ல போய் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் உங்களுக்கு 21 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 30 வயசு இருக்கணும். இது போக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியோட ஏஜ் லிமிட். ஓகே, சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, சோ ஏதாவது ஒரு டிகிரி, அது பேச்சுலர் டிகிரியாவும் இருக்கலாம், மாஸ்டர் டிகிரியாவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ராக்சிமேட்லி சேலரி பாத்தீங்க அப்படின்னா 40,000 பெர் மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்கா இதுல வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 2ல இருந்து 3 மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து 17ஆம் தேதியா, ஜனவரியில வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ பிப்ரவரிக்குள்ள எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஏப்ரலுக்குள்ள ரிசல்ட் வந்துடும். ஈஸியா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேங்க், இன்சூரன்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குயிக்கா ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். சோ ரொம்ப சீக்கிரமா நான் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப படிக்கக்கூடிய மேத்ஸ், ரீசனிங், இது கூட இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். நீங்க SSC படிச்சீங்க அப்படின்னா இப்ப மேத்ஸ், ரீசனிங் எல்லாம் படிப்பீங்க இல்லையா? அட்வான்ஸ் மேத்ஸ் மட்டும் இதுல வராது. SSC, CG எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸை விட இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கும். இப்ப பேங்கிங் படிக்கிறீங்கன்னா அதோட சிலபஸ் அப்படியே இதுக்கு கேட்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி SSC ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அங்க படிக்கிற இங்கிலீஷ், ரீசனிங், மேத்ஸ் அதே கொஸ்டின்ஸ் தான். ஓகே, சோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிரிலிம்ஸ், மெயின்ஸ்னு 2 எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டேன். வேகன்சி வந்து 500 வேகன்சி இருக்கு. அப்ளிகேஷன் வந்து 17th டிசம்பர்ல இருந்து 1 ஜனவரிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ். சேலரி பாத்தீங்க அப்படின்னா 40,000 பெர் மந்த். ஓகே, சோ அடுத்து இதுல ஏஜ் ரிலாக்சேஷன். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா SC, ST ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. சோ அப்போ நீங்க எத்தனை வயசு வரை எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அதாவது நான் 21ல இருந்து 30 வயசு வரை சொன்னேன்னா, ஜெனரலுக்கு மினிமம் 21, மேக்ஸிமம் 30 வரை எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னேன்னா, நீங்க SC, ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்கறதுனால 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். OBC இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். PWD ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அப்ப 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்க சர்வீஸ்ல இருந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது போக ஏஜ் ரிலாக்சேஷன் இத பத்தின இன்னும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த பிரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. IBPS கிளர்க், SBI கிளர்க்கோட பிரிலிம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயும் பிரிலிம்ஸ் இருக்கும். சோ இந்த எக்ஸாம் வந்து நானும் எழுதியிருக்கேன். 2016ல இந்த எக்ஸாம் நான் எழுதினேன். இதே அசிஸ்டன்ட் எக்ஸாம் தான் நான் வந்து எழுதினேன். ஓகேவா? சோ எனக்கு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ்ல வந்து போயிருச்சு. NIACL அசிஸ்டன்ட் நான் ட்ரை பண்ணும்போது சோ நான் ஃபைனலா கிளியர் பண்ணது IBPS கிளர்க், IBPS PO ஓட மெயின்ஸ் வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ணேன். அது எல்லாமே நான் ஆல்ரெடி என்னோட சக்சஸ் ஸ்டோரியில உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ இப்போ இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 30 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். டைம் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ். இப்போ ரயில்வே ஓட இது வேற. இப்போ பேங்க் எக்ஸாம், இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷனல் டைம் வந்து குடுப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா 20 நிமிஷம் தான் இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆயிருக்கும்.
அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிக்கணும். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின். அவங்க குடுக்குற மார்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். 35 மார்க். டைம் பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் டைம் குடுப்பாங்க. சோ அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ரீசனிங் செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்ஸ். மேத்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் 35, மார்க்கும் 35. 20 நிமிஷம் தான் அந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஓகேவா? சோ டோட்டல் டைம் வந்து 60 நிமிஷம். இதுல இங்கிலீஷ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாத்துக்கும் 20, 20, 20ன்னு பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? சோ 20 நிமிஷம்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த 20 நிமிஷத்துல ரீசனிங் ஓப்பன் ஆகுதுன்னா ரீசனிங் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். மேத்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்து மேத்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ டோட்டலா 100 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் கேட்பாங்க. சோ 100 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. பேங்கிங், எஸ்எஸ்சியோட நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 0.25. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.25 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தப்பா போட்ட கொஸ்டினுக்கு 1 மார்க் பிளஸ் அந்த நெகட்டிவ் மார்க் ஒரு 0.25. ஓகேவா? சோ ரெண்டும் சேர்த்தா 1.25 மார்க் ஆகிரும். ஓகே. நார்மலா ஒரு கொஸ்டின் தப்பா போட்டா 1 மார்க் தானே ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 கொஸ்டின் 10க்கு ஒரு ஸ்டூடெண்ட் 8 கொஸ்டின் 10மே அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் 8 தான் கரெக்ட். அப்போ மார்க் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கு 8 வராது. 10க்கு 7.5 தான் குடுப்பாங்க. எப்படின்னா அந்த 2 மார்க் 2 கொஸ்டின் தப்பா போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு நெகட்டிவ் கால்குலேட் பண்ணும்போது 0.5 ஆகிரும். ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு 7.5 தான் வரும். சோ நெகட்டிவ் மார்க் இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பிரிலிம்ஸ்ல வந்து ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்க. 100 ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு என்ன எக்ஸாம் நடக்கும்னா, இந்த மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே. சோ மெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, பிரிலிம்ஸ்க்கு படிச்ச அதே மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ இந்த ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. கரண்ட் அஃபேருக்கு கீழ வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. மத்தபடி இதுல வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமின்னு எதுவுமே வராது. NIACL எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் போதும். லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேர்க்குலாம் நீங்க பயப்படவே வேண்டாம். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ், கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல இருக்க கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கொஸ்டின் 40 கேட்பாங்க. இது ரொம்ப பேசிக்கான கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா உங்கள வந்து சி ப்ரோகிராம் எழுதுங்க, ஜாவா ப்ரோகிராம் எழுதுங்கன்னு அந்த அளவுக்குலாம் இருக்காது. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வேர்ட், எக்ஸெல் அதுல இருக்க கொஸ்டின்ஸ், ஷார்ட்கட் கீ, நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சோ இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 250 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. டைம் வந்து 2 மணி நேரம் டைம். சோ இதுல வந்து உங்களுக்கு செக்ஷனல் டைம் வந்து குடுக்கல. மெயின்ஸ்ல வந்து செக்ஷனல் டைம் கிடையாது. சோ ஓவராலா 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர், ஜெனரல் அவேர்னஸ் தான் பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேரும், ஸ்டாட்டிக் ஜிகேயும் தான் ஜெனரல் அவேர்னஸ். அப்புறம் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. சோ 200 கொஸ்டின் உங்களுக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா 250 மார்க். சோ இங்க 40 கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க். இங்கிலீஷ்லயும் 40 கொஸ்டின் 50 மார்க். ரீசனிங்லயும் 40 கொஸ்டின் 50 மார்க். ஓகேவா? சோ டோட்டலா 250 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 250 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு செலக்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ உங்களோட செலக்ஷன். சோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரும் ரொம்ப குயிக்காவே அனுப்பிருவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியா ட்ரெய்னிங் பீரியடும் பாத்தீங்கன்னா 1 மந்த். பேங்கிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் ட்ரைனிங் எல்லாமே. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாம் பாத்தீங்கன்னா, அங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால அங்க ட்ரைனிங் போடுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். மத்தபடி பேங்கோ, இன்சூரன்ஸோ எழுதுறீங்க அப்படின்னா, உங்க ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ஓகேவா? சோ இந்த டைம்க்குள்ள முடிச்சிருவாங்கன்னு சொல்லிறலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜனவரில எக்ஸாம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதா, பிப்ரவரிக்குள்ள எக்ஸாம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல், மேக்குள்ள பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துரும். அதுக்குள்ள பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எழுதி அந்த 2025 முடியறதுக்குள்ளே 2025 வருஷம் எண்ட் ஆகுறதுக்குள்ளே நீங்க போஸ்டிங்ல போய் உட்கார்ந்துரலாம். ஓகேவா? சோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. சோ இதுல செக்ஷனல் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமுக்கு செக்ஷனல் கட் ஆஃப். சோ இதுல முக்கியமான ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். செக்ஷனல் கட் ஆஃப்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த பேங்க், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ல. இப்ப இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து 30 மார்க்குக்கு எழுதுறீங்களா? அந்த 30க்கு நீங்க வந்து இங்கிலீஷ்ல பாஸ் ஆகணும். செக்ஷனல் மார்க் அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல ஒரு 11 மார்க்காவது நீங்க எடுக்கணும். அட்லீஸ்ட் 11வது எடுத்தா தான் அந்த செக்ஷனல் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ரீசனிங்ல அட்லீஸ்ட் 11வது ஸ்கோர் பண்ணணும். குவான்ஸ்ல அட்லீஸ்ட் 13வது ஸ்கோர் பண்ணணும். இது போக ஓவரால் கட் ஆஃப்ன்னு வைப்பாங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் 11 மார்க்காவது எடுத்தா தான் அந்த ஸ்டூடண்ட் பாஸ். ரீசனிங்ல 11 மார்க் எடுத்தா தான் அந்த ஸ்டூடண்ட் பாஸ். அது போக ஓவராலா 100க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஒரு 70 70, 75 அந்த மாரி வைக்காங்க அப்படின்னா, ஓவரால் கட் ஆஃப்பும் கிளியர் பண்ணணும். செக்ஷனல் கட் ஆஃப்பும் கிளியர் பண்ணணும்.
ஓகே. இந்த கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேரி ஆகும். ஜெனரலுக்கு வேற மாரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி கட் ஆஃப் இருக்கும். இப்ப ஜெனரல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃபே ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே. சோ இது போக ஓவரால் கட் ஆஃப்பும் நீங்க கிளியர் பண்ணணும். ஓகே. சோ இந்த என்ஐஏசிஎலுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். சோ நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து 17 டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மேம் நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கிற ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே. சோ மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே. சோ உங்களால பிரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியும். இந்த என்ஐஏசிஎலோட மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியும். சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த என்ஐஏசிஎல் மட்டும் இல்ல, ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், எஸ்எஸ்சிக்கு கீழ வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அப்புறம் பேங்கிங்க்கு கீழ வரக்கூடிய பிஓ அண்ட் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் கிளர்க், எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க், அது பாத்தீங்கன்னா நபார்ட் எக்ஸாம்ஸ்ன்னு எல்லா எக்ஸாமுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி உங்களால கிளியர் பண்ண முடியும். சோ இந்த என்ஐஏசிஎல் எக்ஸாம் நான் எழுத போறேன் மேம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணியிருக்கோம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் குடுத்திருப்போம். ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அத வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ லாகின் பண்ணிட்டு கிளாஸ் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். ஓகே. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேங்கிங்ன்னு ஒரு ஃபோல்டர் குடுத்திருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஓகே. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த என்ஐஏசிஎல் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓவா இருக்கட்டும், இல்ல ரயில்வே படிக்க போறீங்கனாலும் இந்த ஒரு கோர்ஸ ஃபாலோ பண்ணியே உங்களால படிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லிருவாங்க. ஓகேவா? கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. எந்த எக்ஸாம்னாலும் இந்த ஒரு கோர்ஸ ஃபாலோ பண்ணியே உங்களால படிக்க முடியும். ஓகேவா? சோ இந்த என்ஐஏசிஎல் எக்ஸாம்க்கான 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா இதுல ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா நடக்கும். என்ஐஏசிஎல் பொறுத்தவரைக்கும் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இதே மாரி 14ஆம் தேதி 17ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் முடிஞ்சு ஒரு 10, 20 நாள் தான் நாம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் பிரிலிம்ஸ் நடக்கும். பிரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கூட ஆகாது. அதுக்குள்ளே பிரிலிம்ஸோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிருவாங்க. மெயின்ஸ் எழுதி ஒரு 2 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ற மாரி இருக்கும். மெயின்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜாயினிங் லெட்டர் வந்து அனுப்பிருவாங்க. அதனால இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த என்ஐஏசிஎல் எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஆப்ல கோர்ஸ ஓப்பன் பண்ணிட்டு கன்டென்ட்க்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே அதுல பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். ஓகே. உங்களுக்கு இது போகயும் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாரி நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.